शांति. अव्यक्त समिगै 15 ஏப்ரல் 2025. बाप-दादाவினுடைய महावाक्यम. जिसके साथ स्वयं सर्वशक्तिमान बाप कंबाइंड है, सर्व शक्तियां स्वतः उनके साथ होंगी. யாருடன் சுயம் சர்வசக்திவான் தந்தை இணைந்திருக்கின்றாரோ, அப்ப இன்னைக்கு என்ன கான்டெக்ஸ்ட்? சர்வசக்திவான் அவர் சாதாரணமானவர் கிடையாது. நம்ம ரொம்ப கேஷுவலா ரொம்ப சாதாரணமா பாபா அப்பா அப்படின்னு, ஆனா உண்மையில அவர் கடவுள். கடவுள் எல்லா சக்திகளும் நிறைந்தவர். அப்ப அவர் கூட இருக்கிறார்னா தானாகவே அவருடைய சக்திகளும் உங்களுடன் இருக்கத்தான் செய்யும். ஜஹா சர்வ சக்தியா है वहां सफलता न हो ये असंभव है. அப்ப பாபா புரிய வைக்கிறார், எங்க சர்வ சக்திகள் இருக்கின்றதோ அங்கு வெற்றி கிடைக்கவில்லை, அது முடியாதுங்கிறாரு. எங்க பாபா இருக்கிறாரோ, எங்க சர்வ சக்திகள் இருக்கோ அங்க தானா வெற்றி கிடைக்கும். ஏன்னா கடவுள் இருக்கிற இடத்துல தோல்வி இருக்குமா என்ன? அப்ப கடவுளே தோத்துட்டாருன்னு அர்த்தம். கடவுளே தோத்துட்டாருன்னா அது எப்படி? அது முடியாது இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, எங்கு சர்வசக்திகள் இருக்கிறதோ, எங்கு சர்வசக்திவான் இருக்கின்றாரோ அங்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். कोई अच्छा साथी लौकिक में भी मिल जाता है तो उसको छोड़ नहीं सकते. உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு, அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டாரு. நீங்க என்ன சொன்னாலும் அவர் செய்வார். அவருக்கு எல்லாம் உலகிய விஷயம் எல்லாம் தெரியும். கடைக்கு போறது தெரியும், சமைக்கிறது தெரியும், துடைக்கிறது தெரியும், பெருக்கிறது தெரியும், படிக்கிறது தெரியும், சொல்லிக் கொடுக்கறது தெரியும், எல்லாமே தெரியும். அண்ட் அவர் எப்பவுமே உங்களோட இருக்கிறேங்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா வேலையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம என்ன செய்வோம்? ஃப்ரீயா உட்காந்து இருப்போம் இல்லையா? சோ ஏதோ 10 நிமிஷம் இங்கே வெளில போனா என்ன யோசிப்போம்? 10 நிமிஷம் இருக்க மாட்டாங்களா? இப்ப இந்த வேலையில யார் பண்றது யோசிக்கிறோம். அப்ப பாபா தான் சொல்றாரு, லௌகிகத்துல கூட உங்களுக்கு பிரியமானவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாருன்னா நீங்க விடவே மாட்டீங்க இல்லையா? தோ ஏ தோ அவினாஷி சாத்தியே. அப்ப இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அழிவற்ற துணை. பாபா சொல்றாருல, நான் உங்களை விட்டு உங்களுக்கு எந்த நேரத்துல வேணாலும் என்னால உங்களோட இருக்க முடியும். कभी धोखा देने वाला साथी नहीं है, सदा ही साथ निभाने वाला साथी है. तो सदा साथ साथ रहो. அது ஒரு ஏமாத்துறவரும் கிடையாது. இது வர ஒரு 10 நிமிஷம் இருங்க வர அப்படின்ட்டு சில பேர் போயிடுவாங்க, வரவே மாட்டாங்க. பாபா என்ன சொல்றாரு? அது போல இவர் ஏமாத்தக்கூடிய துணைவரும் கிடையாது. சொன்ன வாக்கை பர்ஃபெக்டா காப்பாற்றக்கூடியவர். அதனால பாபா சொல்றாரு, நான் ஏமாத்தக்கூடியவனும் கிடையாது. எனவே எப்ப அந்த துணையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய துணையை, தன்னுடைய பிரசன்ஸ் அதை உங்களுக்கு அனுபவம் பண்ண வைக்கிறதுக்கு ஆஃபர் பண்றாரோ, அவரே முன் வராரோ, அப்ப நீங்க ஏன் அதனுடைய லாபத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதனாலதான் இடையில ஒரு நாள் பாபா என்ன சொன்னாரு, இந்த பிராமண வாழ்க்கை ரொம்ப குஷியான வாழ்க்கை, ரொம்ப மசாவான வாழ்க்கை. அதனால என்னை கூட வச்சுக்கோங்க, என்னுடைய துணையினுடைய அனுபவத்தை செய்து அதனுடைய லாபத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருங்க. என்னை விட்டு நீங்க பிரிஞ்சிடாதீங்க. மீண்டும் மீண்டும் இந்த மாதம் முழுவதும் இதான் சொல்லிட்டு இருக்காரு. அதை பல ரூபங்களை சொல்றாரு. ஆனா இன்னைக்கும் அதான் பாபா சொல்றாரு, நான் உங்களை ஏமாத்தக்கூடிய சாத்தி துணைவன் கிடையாது. சதா உங்களுடன் நான் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய சாத்தி. ஆகவே என் துணையை அனுபவம் செய்யுங்கள். எனவே சர்வசக்திவான கூட வச்சுக்கலாம். சர்வசக்திகளோட நாம இணைந்த ரூபத்துல இருந்து வெற்றி நிறைந்த ஆத்மாவாக குஷி நிறைந்த பிராமண வாழ்க்கையை வாழலாம். தேங்க்யூ பாபா. நல்லது. ஓம் சாந்தி.